ஒரு விமான விபத்து. அந்த விமான விபத்தில் அந்த விமானமே தீப்பிடிச்சு எரியுது. அதில் பயணம் செய்த சில பயணிகள் கொல்லப்படினம். அப்படிப்பட்ட ஒரு விமான விபத்தில் சில பயணிகள் விமானத்திலிருந்து கீழே குதித்து உயிர் தப்பினம். அப்படி கீழே குதித்து உயிர் தப்பின அந்த பயணிகளில் ஒரு தமிழால் ஒரு ஆளும் இருக்கிறார். அந்த தமிழர் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். அவரும் கீழே குதித்து காயங்களோட உயிர் தப்புறார். பிறகு ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று கொண்டு வரார். அந்த விமான விபத்து சம்பந்தமாகத்தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். ஏன்னு சொன்னால் போன கிழமை இந்தியாவில் ஒரு விமான விபத்து நடந்தது. ஏர் இந்தியா விமான விபத்து. அதில் 242 பேர் பயணம் செய்து 241 பேர் கொல்லப்பட ஒரே ஒரு ஆள் மட்டும் உயிர் தப்பினவர். அவர் ரமேஷ் விஸ்வாஸ் சொல்லி. ஆனால் அந்த ரமேஷ் விஸ்வாஸை எங்களுக்கு முதலே தெரியாது, யாருண்டே தெரியாது. அந்த விபத்தில் உயிர் தப்பின பிறகு தான் இப்போ நாங்கள் கேள்விப்பட்டு வச்சுக்கிறோம். ஆனால் இங்கே உயிர் தப்பின இவரை உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை நான் முதலே சொல்கிறேன். இந்த உயிர் தப்பின நபர், இந்த கதையில் வரப்போகிற நபர் தமிழ் மக்களுக்கு பிடிச்ச நபரான்னு கேட்டால் இல்லவே இல்லை. தமிழ் மக்களால் விரும்பப்படாத ஒரு நபர். இருந்தாலும் இந்த கதையை நான் சொல்கிறதுக்கான காரணம் இப்படியெல்லாம் வரலாற்றில் சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு வரலாற்றை தெரிஞ்சு கொள்ளவே தவிர குறிப்பிட்ட அந்த நபரை மையப்படுத்தி இல்லை இந்த கதை. சரி, இந்த கதையை ஆரம்பிக்காக்க முதல் இன்றைக்கு இப்போ வந்திருக்கிற ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான AI 315 விமானம், அதாவது போன கிழமை அகமதாபாத்தில் எந்த விமானம் விபத்துக்குள்ளானதோ அதே வகையைச் சேர்ந்த விமானம், அதாவது போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமான ட்ரீம் லைனர் 787-8 அந்த வகை விமானம் போன கிழமை விபத்துக்குள்ளான சிமிலர் விமானம் ஹாங்காங்கிலிருந்து வலிக்கிட்டு போயிருக்குது நியூ டெல்லிக்கு. இன்றைக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை பகல் 12:20 ஹாங்காங்கிலிருந்து வலிக்கிட்டு போயிருக்குது. கொஞ்ச தூரம் போய்கொண்டிருக்கக்குள்ள நடுவானத்தில் வச்சு விமானிக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வருது. அந்த விமானத்தில் இயந்திர கோளாறு இருக்குன்னு சொல்லி ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை ஒன்று இருக்குன்னு தெரிய வருது. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் உடனடியாக ஏர் இந்தியா தலைமையகத்துக்கு அறிவிச்சு போட்டு விமானத்தை திரும்பவும் கொண்டு ஹாங்காங்கில் இறக்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் கழிச்சு அந்த விமானம் திரும்பவும் எங்கிருந்து போச்சுதோ அதே இடத்துல கொண்டு இறக்கப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு இப்ப கொஞ்சம் முன்னமாக வந்த செய்தி. என்ன பிரச்சனை என்று சொன்னா, இப்ப எல்லார் மத்தியிலேயும் ஒரு பயம் ஒன்று வந்திருக்கு. போன கிழமை நடந்த அந்த விபத்தை அடுத்து எல்லார் மத்தியிலும் ஒரு பயம் வந்திருக்கு தானே. விமானத்தில் பயணம் செய்யலாமா, அதுவும் போயிங்கில் பயணம் செய்யலாமா, இந்த மாதிரி ட்ரீம் லைனர்ல போகலாமான்னு சொல்லி பல விதமான குழப்பங்கள் இருக்குது. எனவே அந்த குழப்பங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக இந்த கதைக்கு வருவோம். இந்த சம்பவம் நடந்தது 1979ஆம் ஆண்டு. 1979ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முதல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு சொன்னா, சுவிஸ்ல இருக்கக்கூடிய ஜெனீவா நகரத்தில் இருந்து ஒரு விமானம் ஒன்று புறப்பட்டு போகுது. எங்க போகுதுன்னு சொன்னா சீனாவுக்கு போகுது. சீனாவினுடைய பெய்ஜிங் நகரத்துக்கு போகுது. சுவிஸ் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான 316 என்ற குறியீட்டு இலக்கத்தை கொண்ட சுவிஸ் ஏர் 316, இதுதான் அதனுடைய குறியீட்டு இலக்கம். இன்றைக்கு இப்ப ஹாங்காங்கிலிருந்து திரும்பி வந்தது 315, இது 316, ஒரு நம்பர் தான் கூட. இந்த விமானம் ஜெனீவா நகரத்திலிருந்து வெளிக்கிட்டு போகுது பீஜிங் நகரத்துக்கு. போற ரூட் பார்த்தீங்கன்னு சொன்னா முதல்ல எதென்ஸ் நகர்ல இறங்கி ஒருக்கா ஏறணும், பிறகு இந்தியாவினுடைய மும்பை நகரத்தில் ஒருக்கா இறங்கி ஏறி பிறகு கடைசியா சீனாவினுடைய பீஜிங் நகரத்துக்கு போகணும். அந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா 100 டாக்டர்ஸ் இருக்கிறோம். ஏன்னு சொன்னா சீனாவில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்றுக்கு, மருத்துவ மாநாடு ஒன்றில் கலந்து கொள்றதுக்காக 100 டாக்டர்ஸ் போயினோம். அந்த டாக்டர்ஸ் தாங்கள் மட்டும் போகாமல் சில மருத்துவ பொருட்கள், கெமிக்கல்களை எடுத்துக்கொண்டு போயினோம். கிட்டத்தட்ட 450 கிலோ எடையுள்ள ஒரு வகையான கெமிக்கலை கொண்டு போயினோம். அந்த கெமிக்கல் என்னன்னு சொல்லி வெளிப்படுத்தப்படையில, ஆனால் ஆபத்தான கெமிக்கல். அதாவது நெருப்பு பிடிச்சு எரியுமாக இருந்தால் அதில் இருந்து அந்த கதிர் இயக்கம் எல்லாம் உருவாக்கி பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான ஆபத்தான கெமிக்கல். அப்படியான ஆபத்தான கெமிக்கல் 450 கிலோவை அந்த காலத்தில் விமானத்தில் கொண்டு போனவையா என்று சொல்லி ஒரு ஆச்சரியமா இருக்கும். அந்த காலத்தில் அனுமதி இருந்திருக்கும், பிறகு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கலாம். இப்போ போகிற ஃப்ளைட்டில் அதுக்கான அனுமதி இல்லாமல் இருக்கலாம். எனவே அப்படியான ஒரு கெமிக்கல் கொண்டு போயினோம். அதை விட சிறிய அளவிலான புளுட்டோனியம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த புளுட்டோனியம் கெமிக்கலையும் எடுத்துக்கொண்டு போயினோம் டாக்டர்ஸ். ஏன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் சீனாவில் நடக்க இருக்கிற அந்த மருத்துவ கான்ஃபரன்ஸ், அந்த மாநாட்டில் ஆராய்ச்சிக்கு தேவையான கெமிக்கல்ஸை சுவிஸ்ல இருந்து எடுத்துகிட்டு போயிருப்பினும் போல நடக்குது. எனவே அவர்களுக்கு சொந்தமான லக்கேஜ் தான் இந்த கெமிக்கல். இவ்வளத்தையும் ஏற்றி கொண்டு விமானம் போகுது. 153 பயணிகள் அதில் பயணம் செய்யணும். அதாவது விமான சிப்பந்திகள், பயணிகள் எல்லாரும் சேர்ந்து 153 பேர் அதில் போகினோம். போயிட்டு இப்போ விமானம் முதலாவது ஸ்டாப் எங்கே என்று சொன்னால் கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எதென்ஸ் நகரில். அங்கே போயிட்டு விமான தளத்தில் இறங்கும் போது அந்த விமானம்
விபத்துக்கு உள்ளாகுது. கட்டுப்பாட்டை இழந்து அந்த ரன்வேல ஓடி பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரோட்டெல்லாம் ஓடி அந்த விமானம் வந்து அட்டிப்பட்டு அதனுடைய செட்டைகள் பின்னுக்கு இருக்கிற வால் எல்லாம் வந்து உடைஞ்சு ஒரு கட்டத்தில் வந்து தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகுதான் அந்த விமானம் ஓடி போய் ஒரு இடத்துல நிற்குது. அந்த விமானம் நின்றா பிறகுதான் அதில் பயணம் செய்த பயணிகள் வந்து முண்டி அடித்து கொண்டு அவசரமாக பின் வாசல் வழியாக ஓடி கீழே குதிச்சு தப்பினோம். அப்போ விமானம் நின்றா பிறகு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கணிசமான அளவு உயரமாக தான் இருக்கும். அதிலிருந்து கீழே குதிச்சா என்னென்னு சொன்னால் அதில் ஒரு ஸ்லைடர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்லைடரில் ஓடி போய் வளைக்கி போகணும். ஆனால் ஒரு அவசரமான சந்தர்ப்பத்தில் வந்து சில பேர் ஸ்லைடருக்கு வெயிட் பண்ணுறதே இல்லை, அதில் பிடிச்சிக்கொண்டு அங்கே கீழே குதிக்கிற சம்பவங்களும் இருக்குது. இப்படியாக வந்து நிறைய பயணிகள் வந்து அதில் உயிர் தப்புறதுக்கு முயற்சி செய்யணும். அதில் வந்து அதுக்கிடையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 பேர் உயிரிழக்கணும். என்னென்னு சொன்னால் விமானத்தினுடைய முன்பகுதி வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தீப்பிடிக்க ஆரம்பித்து பரவி கொண்டு வரைக்கல எனி டைம் அந்த விமானம் வந்து பெரிய அளவில் வந்து வெடிச்சு சிதறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதில் கொஞ்சம் பேர் வந்து குதிச்சு உயிர் தப்பினோம். அப்படி உயிர் தப்பினதில் ஒரு ஆள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன அந்த தமிழால் வந்து அவர்தான் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சராக பின்னாளில் வந்த லக்ஷ்மன் கதிர்காமர். லக்ஷ்மன் கதிர்காமர் அந்த காலத்தில் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னால் 1979ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சுவிஸில் வந்து வேலை செய்து இருந்திருக்கார். எங்கே என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சொந்தமான ஒரு நிறுவனம், ஒரு கிளை நிறுவனம் WIPO என்று சொல்கிறது. அந்த நிறுவனத்தில் வந்து வேலை செய்து இருந்திருக்கிறார். அந்த நிறுவனத்தினுடைய தலைவரும் இவரும் வந்து ஒன்றா போயிருக்கணும் சீனாவுக்கு, அங்கே நடக்கிற ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்றதுக்காக. அப்படி போன இடத்துல தான் இந்த விமான விபத்து வந்து கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஏதென்ஸ் நகரத்தில் ஏற்பட்டு அதில் வந்து இவர் உயிர் தப்பினார் சொல்லி. இப்போ இந்த கதையில் வந்து லக்ஷ்மன் கதிர்காமர் என்று சொன்னால் எங்களுக்கு பிடிக்குமா? அவர் பிறகு இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சரிலிருந்து அவர் செய்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே வந்து தமிழ் மக்களுடைய விருப்பத்துக்குரிய ஒருவர் இல்லை லக்ஷ்மன் கதிர்காமர். எனவே அவரத்துக்கு அங்கால வைப்போம். ஆனால் இப்படி ஒரு விமான விபத்து அதுவும் சுவிஸ் ஏருக்கு நடந்திருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னு சொன்னால் சுவிஸ் ஏர் வந்து நாங்கள் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய ஒரு விமானம். இன்றைய உலகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பாதுகாப்பான விமான சேவைகளில் அதுவும் உண்டு இப்போ. ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரே விமானம் அது விபத்துக்குள்ளாகி முன்பக்கம் தீப்பிடிச்சு எரியுது. அதில் வந்து 15 பேர் உடல் கருகி உயிரிழக்கினம். அதே விமானத்தினுடைய பின்பகுதியில் வந்து ஆக்கள் குதிச்சு தப்பினம். எனவே இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, மிகவும் ஒரு ஆபத்தான இது. எனவே அந்த 2 பேர் விதியையும் பாருங்க, முன்பக்கம் இருந்தாக்கள விதியையும் பாருங்க, பின்னுக்கு இருந்தாக்கள விதியையும் பாருங்க. எனவே விமான விபத்துக்கள் நடக்கக்குள்ள இப்படியான சம்பவங்கள் நடக்கும். எனவே எங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதில் உயிர் தப்ப முடியும். இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் கடந்த ஒரு கிழமையாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கடந்த காலங்களில் நடந்த விமான விபத்துக்கள், அதை பற்றின சம்பாசனைகள், இப்படி நடந்ததாம் அப்படி நடந்ததாம் சொல்லி எல்லாரும் பலவலாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். என்று சொன்னால் கட்டாயம் கதைக்க வேணும் என்று சொன்னால் நாங்கள் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சு கொள்ளணும். இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது, எப்படியெல்லாம் விமான விபத்துக்கள் நடக்குன்னு சொல்லி. இதுக்கிடையில் வந்து இந்த சுவிஸ் ஏர் விமானம் வந்து விபத்துக்குள்ளானதானே, அந்த விமானம் எந்த கம்பெனிக்கு சொந்தமானதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமானதான்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் கேட்பீங்க. ஆனால் போயிங் நிறுவனத்துக்கு சொந்தமானது இல்லை, ஆனால் போயிங்கோட சம்பந்தப்பட்டது. அதாவது மெக்டொனல் டக்ளஸ் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனிக்கு சொந்தமானது. அதுவும் முன்னொரு காலத்தில் வந்து உலகத்தில் மிகவும் பிரபலமான விமானங்கள் தயாரிக்கிற ஒரு கம்பெனி. இப்போ வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கம்பெனிகள் தான் மிகவும் பிரபலமாக இருக்குது. ஒன்று வந்து ஏர்பஸ், மற்றது வந்து போயிங். இதை விட சின்ன சின்ன கம்பெனிகள் நிறைய இருக்குது, ஆனால் பெரிய அளவில் வந்து ஃபேமஸ் இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெக்டொனல் டக்ளஸ் வந்து மிகவும் பிரபலமான ஒரு விமானம் தயாரிக்கிற கம்பெனி. இதில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. மெக்டொனல் என்றது தனியொரு விமானம் தயாரிக்கிற கம்பெனி, அது தனியாக இருந்தது. இங்கால டக்ளஸ் என்றது தனியாக ஒரு விமானம் தயாரிக்கிற கம்பெனி, அதுவும் தனியாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து 2 பேரும் ஒன்று சேரினம். 2 கம்பெனிகள் ஒன்றா மெர்ஜ் பண்ணி அதுக்கு பிறகுதான் மெக்டொனல் டக்ளஸ் என்று சொல்லி பேர் வந்தது. பிறகு என்ன செய்யணும், அப்படியே அந்த கம்பெனியை கொண்டு போயிட்டு போயிங்கோட ஒன்று சேர்க்கணும். இப்போ போயிங்கோட ஒன்று சேர்ந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கம்பெனிகள், மெக்டொனல், டக்ளஸ், மற்றது வந்து போயிங். 3 பேரும் சேர்ந்து தான் இப்படி இருக்கணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. டக்ளஸோட ஒன்று சேர்ந்தாலே பிரச்சனை தான் போல நடக்குது தானே. எனவே இந்த கம்பெனிக்கு சொந்தமான நிறைய விமானங்கள் வந்து ஏற்கனவே விபத்துக்குள்ளாகி இருக்குது. நிறைய பேர் அதில் காயப்பட்டிருக்கணும், கொல்லப்பட்டிருக்கணும். இப்படியான சம்பவங்கள் வந்து கடந்த காலங்களில் நிறைய நடந்திருக்குது. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மத்தியிலையும் கதைக்கப்படுற முக்கியமான விஷயமே இந்த விமான விபத்துக்கள் தான். எல்லா மக்களும் வந்து கூகுளில் தேடுறதும் ஏஐட்ட கேட்கறதும் என்று சொல்லி மாறி மாறி தேடிக்கொண்டே இருக்கணுமாம். விமான விபத்துக்கள் வந்து எப்படி நடக்குது, இதென்ன பாதுகாப்பானதா, இனியும் பயணம் செய்யலாமா, நம்பி போகலாமா, அது என்று சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா மக்களாலையும் உலகம் முழுவதும் பேசப்படுவதாக ஊடகங்களில் வந்து செய்திகள் வந்துட்டே
இருக்குது. ஆனால் நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், விமான விபத்துக்கள் நடக்குது தான், இயந்திர கோளாறுகள் வருது தான், இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது தான். இருந்தாலும் இப்போவும் ஸ்டில் விமான பயணம்ன்றது பாதுகாப்பானது தான். உலகத்தில் நிறைய முன்னணி சேவைகள், முன்னணி விமான பயண கம்பெனிகள் எல்லாமே இருக்குது பாதுகாப்பான விமான சேவையை வழங்குறதுக்கு. எனவே 1-2 சம்பவங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் பயப்படுறதோ அல்லது அதை தவிர்க்கிறதோ பொருத்தமானதாக இருக்காது. விமான பயணங்களை அறவே தவிர்க்கணும் என்று நினைக்கிறது பொருத்தமானதாக இருக்காது. இந்த கதையை நான் சொன்னது, இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினது உங்களை வெறுட்டுறதுக்கோ அச்சப்படுத்துறதுக்கோ இல்லை. இப்படிலாம் நடந்திருக்குது, வரலாற்றில் இப்படியான சம்பவங்களும் நடந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கத்தானே வேணும். அதுக்காகத்தான் இந்த சம்பவம். எனவே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.